வணக்கம். இன்றைக்கி ராகி புதினா அதெல்லாம் வச்சு ஒரு ஹெல்த்தியான பக்கோடா, ராகி பக்கோடா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா 1 கப்பு அரைக்க அப்படி எடுத்துருக்கேன் ராகி மாவு. அதுக்கப்புறமா அரிசி மாவு, அதில் பாதி, அதுலேயும் பாதி கடலை மாவு. அதுக்கப்புறமா ஒரு 5-6 பச்சை மிளகாய், நல்லா குட்டி குட்டி பச்சை மிளகாய் நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு அதையும் உடச்சி போட்டுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சமையல் சோடா, அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ புதினா நல்லா ஒரு 2 கை நிறையா, நல்லா எவ்வளோ ஜாஸ்தி போடலாமோ அவ்வளோ ஜாஸ்தி போடலாம் புதினா. அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை போட்டுறோம். இப்போ கொஞ்சம் சோம்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கை வச்சு நல்லா அதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அமுக்கி அமுக்கி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய், அப்புறமா கொஞ்சம் எண்ணெய், அது ஒரு 2 ஸ்பூன் விட்டால் போதும். அதை நல்லா காய வச்சு அந்த காஞ்ச எண்ணெயும் நெய்யவும் நம்ம அந்த பிணைஞ்சு வச்சுருக்க அந்த ராகி மாவில் அப்படியே நல்லா ஊற்றிடணும். இந்த சூடோடு ஊற்றணும். ஊற்றிட்டு நம்ம ஒரு கரண்டி வச்சு டக்குன்னு அப்படியே எல்லா இடத்துலையும் அந்த சூடு படுற மாதிரி நம்ம கிண்டி விடணும். இந்த மாதிரி செஞ்சோன்னா நமக்கு பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம். நல்லா எல்லா பக்கமும் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம அப்படியே அந்த மாவை வந்து கொஞ்சம் கட்டியாகவே பிசைஞ்சிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து பக்கோடா எண்ணெய் குடிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கட்டியாகவே பிசைச்சிக்கலாம். புதினா உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அந்த பக்கோடா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். அதே மாதிரி நமக்கு காரத்துக்கு வந்து நம்ம மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் மிளகா வந்து ஜாஸ்தியாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உரப்புக்கு. இல்லை உங்களுக்கு மிளகாப்பொடி தேவைப்படுது, இன்னும் காரம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சட்டியை காய வச்சு அதில் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம இனி பக்கோடா போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து சூடு ஆயிடுச்சான்னு பார்த்துக்குவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே கிள்ளி கிள்ளி போடணும். ஷேப்பு நமக்கு தேவையில்லை, அதனால் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம். இது நம்ம நார்மல் பக்கோடா மாதிரி இல்லாமல் ராகியோட ஃப்ளேவர் வந்து நமக்கு ஜாஸ்தி இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. காரம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். எல்லா பக்கமும் அப்படியே திருப்பி விட்டுட்டா கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதே மாதிரி ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், அப்புறம் நமக்கு உள்ளே வேகாது. அதனால் மீடியமான ஃப்ளேமில் கொஞ்சம் மெதுவாகவும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த கலர் சேஞ்ச் ஆனோன்னே நம்ம அப்படியே எடுத்துடலாம். நம்ம கடலை மாவில் செய்கிறத விட இந்த மாதிரி ராகி மாவில் செஞ்சோன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீட்டில் கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப ஹெல்த்தியான பக்கோடா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.